வணக்கம் துவாரகா டிவி சேனல் நேர்களே, நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் ஆஸ்ட்ரோ அருஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்ம வீடியோஸ்லாம் நீங்க பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ரிஷப ராசிக்காரர்களுக்கு மார்ச் 2026 எத்தகைய ஒரு மாதமாக வரப்போகிறதுங்கிறது கொஞ்சம் துல்லியமாக சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில எதையும் மிகைப்படுத்தாமல் பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்கெல்லாம் போகாமல் உள்ளது உள்ளவாறு இந்த கிரகங்கள் இப்படி இருந்தா எது மாதிரி கர்ம பலன் வருங்கிறத தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையில சில முடிவுகள் எடுக்கக்கூடிய அளவுக்கு தகவல்களாக இருக்கக்கூடிய ஒரு வீடியோவாக இந்த வீடியோ பார்க்க போறோம். ரிஷபராசிக்காரர்களுக்கு மார்ச் 2026 ஒரு அற்புதமான ஒரு மாதமா வருது. ஏன்னு பாத்தீங்கன்னா 10ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற அதோட கும்பராசியில, அதாவது ரிஷபத்துக்கு 10ஆம் இடம் கும்பமா வருகிறது. அந்த கும்பத்துல பாத்தீங்கன்னா 4 கிரகம் சேர்கிறது. என்னென்ன கிரகம்? ராகு, சூரியன், புதன், செவ்வாய். அருமை. இதுல பாருங்க 11ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா சுக்கிரன். சோ இது மாதிரி ஒரு அமைப்பு, ராசி அதிபதியே 11ஆம் இடத்துல உச்சம் பெறுவது அருமையான விஷயம். சோ ரிஷபராசிக்காரர்கள் தொழில் மேன்மை, அது மாணவர்களா இருந்தாலும் சரி, உத்தியோகத்தில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, தொழிலதிபர்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் நீங்க செய்யக்கூடிய முயற்சிகள்ல இன்னும் கொஞ்சம் அழுத்தம், இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் நல்லா போட்டு நல்ல ரிசல்ட் கிடைக்கக்கூடிய அமைப்பு, உத்வேகமா இந்த தர நான் கரெக்டா பண்ணிட்டேன்டா அப்படிங்கிற அளவுக்கு கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு மாதமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு 2026 மார்ச் மாசம் இருக்க போகுங்கிறது நாம சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில துல்லியமா பார்க்க போறோம். எப்படி, ஏன் சார் இப்படி வருதுன்னா, அதை இந்த 10ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற தொழில் ஸ்தானம், ஸ்டேட்டஸ் ஸ்தானம், உங்களுடைய கர்மஸ்தானத்தை குருங்கிற 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு அவர் 9ஆம் பார்வையா பார்க்கிறார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் 11ஆம் இடத்துல உச்சம் பெறுகிறார். அருமை. இதுல மார்ச் 15ஆம் தேதிக்கு அப்புறம் சூரியனும் 11ஆம் இடத்துக்கு போறது இன்னுமே அருமை. சோ இது என்னன்னா ஒரு அற்புதமான மாதம். ஒரு 6 மாசமாக நீங்கள் செய்த பல ஒரு முயற்சிகள் எல்லாமே ஓரளவுக்கு பலன் அளிக்க ஆரம்பிச்சிருச்சு சாமி அப்படிங்கிற மாதிரியான ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்குது. புது தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க, இல்லத்தரசையா இருக்கிறவங்க திடீர்னு சைட்ல ஒன்று ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறவங்க, வேலையில் இருக்கிறவங்க சைட்ல ஒன்று ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறவங்க, வேலையில் இருக்கிறவங்க வேலையை விட்டுட்டு ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க, ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்க இன்னொரு தொழில் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாமே 10ஆம் இடத்துல குருவின் பார்வை பெற்று ராஜ கிரகமாகிய சூரியன், செவ்வாய், ராகு எல்லாம் பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்துல இருக்கும் பொழுது கரெக்டா முயற்சிகள் கைகூடு வச்சது எல்லாமே டக் டக் டக்குன்னு ஓரளவுக்கு நடந்துருச்சுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் பாத்தீங்கன்னா இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு 2026 மார்ச் மாதம் ஒரு நல்லாவே ஒரு இந்த 2026 ஒரு அற்புதமான ஒரு இயரா உங்களுக்கு ஆக்கிருக்கு வேணுங்கிற ஒரு கேம் சேஞ்சரா, ட்ரெண்ட் செட்டரா இருக்கக்கூடிய ஒரு மாதமா இருக்கு. நீங்க பிப்ரவரி மாசம் செய்த முயற்சிகள் எல்லாம் மார்ச் மாசம் கொஞ்சம் எல்லாமே ஓரளவுக்கு உருவம் எடுத்து எல்லாமே ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய அளவுக்கும் நீங்க உத்வேகமாக செயல்படும் பொழுது மற்றவங்களுடைய கோஆபரேஷன், ஏன்னா நம்ம தனியா நம்ம எதுவுமே பண்ண முடியாது. வேலையில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, உத்தியோகத்தில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, எல்லாமே ஒரு ஒன்று சேர அமையறப்பதான் நமக்கு அந்த ஞானோதயம், அந்த ஐடியா, அந்த பார்ட்னர்ஷிப்பு, அந்த மீட்டிங் த ரைட் பர்சன் அட் த ரைட் டைம், டூயிங் த ரைட் திங் அட் த ரைட் டைம் சொல்லுவாங்க. சரியான நேரத்தில் சரியான ஒரு அமைப்பை செய்யும் பொழுதுதான் அது கிளிக் ஆகக்கூடிய அமைப்பா இருக்கக்கூடிய அமைப்பு ரிஷபராசிக்காரர்களுக்கு 2026 மார்ச் மாசம் இந்த 4 கிரகங்கள், அதுல பாத்தீங்கன்னா 2 கிரகங்கள் ராஜ கிரகங்களாக சூரியன் செவ்வாயும் 10ஆம் இடத்துல குருவின் பார்வை பெறுவதுதான் அங்க எல்லாமே பிளஸ். அப்படி வரும் பொழுது கைகூடும். அதே சமயத்துல உங்களுக்கு தசையா புக்திகளா ஓரளவுக்கு நல்லா இருந்துட்டா கேட்கவே வேண்டாம், இன்னுமே ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. சோ அதே மாதிரி மார்ச் 15ஆம் தேதிக்கு அப்புறம் சூரியனும் 11ஆம் இடத்துக்கு போகுது. சுக்கிரன் பாத்தீங்கன்னா மாதத்தின் கடைசியில 12ஆம் இடத்துக்கே போறது எல்லாமே அற்புதம். சோ பாத்தீங்கன்னா இந்த மாசத்தை ஓரளவுக்கு ரிஷபராசிக்காரர்கள் ஓரளவுக்கு யூஸ் பண்ணிக்கணும். மாணவர்களா இருந்தாலும் அவங்களுக்கு வேணுங்கிறத கொஞ்சம் என்ன படிக்கணும்னு நினைக்கிறாங்க, ஹையர் ஸ்டடீஸ் என்ன ஒரு குழப்பமா இருக்கிறவங்களுக்கு ஒரு விஷன் கிடைக்கும், ஒரு ஐடியா கிடைக்கும், ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அதே மாதிரி வேலையில் இருக்கிறவங்களுக்கு எந்த மாதிரி கம்பெனி போகலாம், எந்த மாதிரி கம்பெனி மாறலாம், எப்படி நம்ம எதிர்பார்க்கிற ப்ரமோஷன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்துக்கு கிளாரிட்டி கிடைக்கும். எப்பவுமே ஒரு கிளாரிட்டி கிடைச்சிட்டா எல்லாமே செஞ்சிடலாம். தெளிவு பிறக்கும் பொழுது நமக்கு என்ன செய்யணுங்கிறது ஆட்டோமேட்டிக்கா நம்ம பண்ணிடலாம். தெளிவு பெறாதப்பதான் நம்ம போய் மாட்டிக்கிறோம் இல்லைங்களா?
ஸோ அந்த குருவின் பார்வை தான் இதுல நிவர்த்தியாக வருகிறது. ஸோ கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்களுக்கு மார்ச் 2026 ஓரளவுக்கு நல்ல மாற்றங்கள் இருக்கு. நீங்க என்னன்னா இந்த ஒரு பொதுவான பலனை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்க பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை வைத்து நீங்க எது மாதிரி ஒரு ஜாதகத்துல பிறந்தீங்கிற ஜாதகத்தை போட்டு நீங்க எந்த லக்னத்துல பிறந்தீங்க, ரிஷபராசியில பிறந்திருக்குனாலும் என்ன லக்னம், நீங்க ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்திருக்கலாம், மிருகசீர நட்சத்திரத்துல பிறந்திருக்கலாம், கிருத்திகை நட்சத்திரத்துல பிறந்திருக்கலாம். பட் என்னதான் இருந்தாலும் நீங்க என்ன லக்னத்துல பிறந்தீங்கிறதை எல்லாம் பார்த்து அந்த லக்னாதிபதி எப்படி இருக்காரு உங்க ஜாதத்துல, அதே மாதிரி இப்போ என்ன தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது, என்ன ஆதிபத்தியம் இப்ப உங்களுக்கு நடந்து கொண்டிருக்கிறது, அந்த தசாபுக்தி தசநாதனும் புக்திநாதனும் இப்ப நம்ம செய்து சொன்ன கோச்சார அமைப்புல எதுமாற அமைப்புல போய் கொண்டிருக்கிறார்கள். இது எல்லாமே நாம ஒருங்கிணைத்து பார்க்கும் பொழுது உண்மையே துல்லியமான பலன்கள், அதாவது அடுத்த வரக்கூடிய ஒரு 6 மாத காலங்கள், 3 மாத காலங்கள் எப்படி இருக்க போகுது, ஷார்ட் டேர்ம் எப்படி இருக்க போகுது, லாங் டேர்ம் எப்படி இருக்க போகுதுங்கிறதெல்லாம் தெரிந்து கொண்டு எதுமாற திசையில் நம்மளுடைய வாழ்க்கை திரும்ப போகிறது, நம்ம கர்மா நம்ம பிராப்தங்கள் எப்படி காட்டுது, எது நமக்கு உகந்ததாக இருக்கிறது, எது நமக்கு உகந்ததாக இல்லை. இப்ப நம்ம ஒரு மாதிரி கன்ஃபியூஷன்ல இருக்கோம். நம்மளோட லைஃப் எப்படி போவோம், எப்ப மாறலாம், எது கிடைக்கும், எது கிடைக்காது, எப்ப இந்த பிரச்சனை சால்வ் ஆகும், எப்ப அது வருங்கிறதுக்கு இந்திய வேத ஜோதிடமாகிய அறிவியல் சார்ந்த கலை சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில நம்ம ஜாதகத்துல உள்ளது உள்ளவாறு தெரிந்து இப்ப நாம பேசின கோச்சார அமைப்பையும் உள்ளே கொண்டு நாம பிரித்து பார்க்கும் பொழுது துல்லியமான அக்யூரேட் ப்ரிடிக்ஷனை நமக்கு தெரிந்து அது மூலமாக நாம சில கிளாரிட்டி பெற்று இப்படிதான் இந்த நேரத்துல ஆக போதா, எந்த நேரத்துல இது பண்ணலாம், எந்த சாய்ஸை நம்ம எடுக்கலாம், எந்த சாய்ஸை நாம எலிமினேட் பண்ணலாம், எது நமக்கு உகந்ததாக இருக்கு, வெளிநாடு வாய்ப்புகள் உண்டா அல்லது உள்நாட்டு வாய்ப்பா, கவர்மெண்ட் ஜாபா, பிரைவேட் செக்டாரா, இல்ல நமக்கு தொழில் தான் நமக்கு நல்லா வருமா, அல்லது மாணவர்களா இருந்தா என்ன அவங்க ஹையர் ஸ்டடிஸ் பண்ணலாம், 11th என்ன குரூப் எடுக்கலாம், காலேஜ் எது மாதிரி போகலாம், நம்ம ஸ்டேட்டுக்குள்ள இருப்பாங்களா அல்லது அதர் ஸ்டேட் போவாங்களா, அல்லது வெளிநாடே டிகிரி படிக்கிறதுக்கு போகணுமா அல்லது பிஜி படிக்கிறதுக்கு வெளிநாடு வாய்ப்புகள் இருக்கா, எது மாதிரி விஷயங்கள் இருக்குங்கிறதெல்லாம் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தின் அமைப்பை பொறுத்து 12 கட்டங்களில் 9 கிரகங்கள் 27 நட்சத்திரத்துல எப்படி படர்ந்திருக்கிறதுங்கிறதை பொறுத்து நம்ம பார்க்கும் பொழுது இந்த சொன்ன இந்த மார்ச் மாத பலன் இருக்கக்கூடிய கோச்சாரத்தையும் சேர்த்து வச்சு பார்க்கும் பொழுது உண்மையே சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில உண்மையே நல்ல முறையில நம்ம தெரிந்து அது மூலமாக பொருள் விரயம், தேவையற்ற சமய விரயங்களை தவிர்த்து எந்த நேரத்துல எதுமாற விஷயங்கள் நமக்கு கிளிக் ஆகும், எந்த நேரத்துல எதுமாற விஷயங்கள் செய்தால் நமக்கு தேவையற்ற ஒரு முயற்சி வேஸ்ட் ஆகாம எதுமாற நமக்கு சக்சஸ் ஆகுங்கிறத நம்ம சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில பார்த்து கண்டிப்பாக பலன் அனுபவிக்க முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.